ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டி சமையல். என்னம்மா அங்கே மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்? இன்றைக்கா மட்டன் கோலா உருண்டை கிரேவி பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஆர்வமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 மூடி தேங்காய், 2 பட்டை, 7 கிராம்பு, 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 4 முந்திரி, 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் மல்லித்தலை, 1 கைப்பிடி பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இந்த எல்லா பொருளையும் மட்டனில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். பார்த்திங்களா, இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக மசாலாவோட சேர்த்து மட்டனை நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லட்டு சைஸுக்கு இதே மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க உருண்டையை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம அதையும் கலந்தாச்சு. அது கலந்ததுக்கு அப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எதுக்காகனா நம்ம மட்டன் நல்லா வேகிறதுக்காக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த உருண்டையை போடணும். ஏன்னா இந்த உருண்டை உடஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டையை போட்டு நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வேகட்டும். அம்மா, நம்ம அந்த 4 உருண்டை எதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம்? இது நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். மட்டன் நல்லா வேகணும். நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குமா? பார்த்தியா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கா? சூப்பர். இப்போ இது வெந்துருச்சு. நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.